நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். முதல்ல டாபிக்ல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. பேரல் நேயர்கள் பேரலை சேனல் எல்லாருக்குமே நன்றி. இப்போ அன்புமணி அவர்கள் நேத்து எம்பி பதவிகளாம் நேத்து முடிவடைஞ்சிருக்குது. அதுல அவரோட சேர்த்து திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் சொல்லி மொத்தம் 6 பேருடைய பதவிகளும் முடிவடைஞ்சது. அதுல அட்டன்ஸ் குறிப்பீடு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது அன்புமணி தான் ரொம்ப லீஸ்ட்ல இருக்காரு. அதாவது 91% தான் போயிருக்காரு. 29% தான் அட்டன்ஸ் இருக்கு. பாஸ் ஆகிறதுக்கு கூட 35% இருக்கணும். அதுல கூட ஃபெயில் ஆயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. இப்போ ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்குது. ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு போராடுறது அப்படிங்கிறது ஒரு பதவி அடையிறது அப்படின்னும் போது அந்த பதவி கிடைச்சுமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காம இப்படி புறக்கணிக்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கடைசி நாள்ல கூட ஏன் போய் கலந்துக்கிறல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மற்றவர்களுக்கெல்லாம் கடைசி நாள்ல வந்துட்டு இது வரைக்கும் நான் என்ன பணியாற்றினேன், என்ன கோரிக்கைகளை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சு சொல்வதற்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு அது எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் கலந்துகிட்டாதானே அவரு நான் என்னென்னலாம் கேள்வி எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதனாலதான் அவர் கடைசி நாள்ல கலந்துக்கிறலையோ அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. அதாவது நான் என்ன கேட்கிறேன், 2016ஆம் ஆண்டு நீங்க மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை பண்ணீங்க. நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லியே பேசுனீங்கல்ல. அப்போ உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு தரல. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மக்களவை தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரல, தோத்துட்டீங்க. அப்போ அதிமுகவுடைய கூட்டணியினால உங்களுக்கு ஒரு எம்பி பதவி கிடைச்சிருச்சு, ராஜ்யசபா எம்பி. இப்ப 2016ல மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. 2019 எம்பியா தேர்வாகல அப்படின்றது எப்படி இவர் டேக்கிள் பண்ணிருக்கலாம்? இவருடைய செயல்பாடுகள் மூலமாக ராஜ்யசபா எம்பியில இவர் எப்படி திறம்பட செயல்பட்டிருக்கிறார், இவர் எப்படி ஒரு ஆளுமையாக இவர் செயல்பட்டார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தார் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளரா நம்ம இழந்துட்டோமே, இவருக்கு நம்ம சிஎம் பதவியை கொடுத்திருக்கலாமே, எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் பாருங்க, கிடைச்ச அந்த ராஜ்யசபா எம்பி அந்த பதவியில இவ்வளவு தூரத்திற்கு பணிகளை செஞ்சிருக்கிறாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாதனை பட்டியலை சொல்லும் விதமாக அவர் செயல்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு கேள்வி எதுல நிக்குது. ஆப்சென்ட்ல இவர் தான் ஹையஸ்டா இருக்கிறாரு, இவர் தான் அதிகமான ஆப்சென்ட போட்டிருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. இதுதான் அன்புமணியுடைய ஆளுமை தன்மை. இவர் என்னதான் அந்த சமூக மக்களை ஏமாற்ற நினைத்தாலுமே அந்த சமூக மக்களுக்கு இவர் எப்படிப்பட்டவர் என்பதை இவருடைய அட்டரன்ஸே போட்டு காட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 272 நாட்கள் மொத்தம் நடந்திருக்கு. அதுல 92 நாட்கள் மட்டும்தான் போயிருக்கிறாரு. இவர் எம்பியாக பதவியேற்றதுல இருந்து 19 முறை நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. எந்த ஒரு கூட்டத்தொடரிலையுமே முழுமையாக அட்டரன்ஸா பங்கேற்கல. இப்போ ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 20 நாள் நடக்கும், ஒரு 10 நாள் நடக்கும். சரி, அப்படியாவது ஒரு 10 நாள் முழுமையாக அவரு ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே இல்ல. இத்தனைக்கும் 2021ஆம் ஆண்டு வேளாண் சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர்றாங்க. அதாவது இவங்க எல்லாம் இப்ப நாங்க விவசாய கட்சி, விவசாயிகள் பாமரனுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றாங்கல்ல. அன்புமணி இன்னைக்கு உரிமை மீட்கும் பயணத்தை கூட ஆரம்பிக்கிறாரு. அதுல கூட 3வது டாபிக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னா வேளாண், 4வது டாபிக் நினைக்கிறேன், வேளாண் விவசாயத்திற்கான உரிமைன்னு வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட விவசாயத்தை நேசிப்பதாக காட்டக்கூடிய அன்புமணி ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வரும்போது அட்டண்டன்ஸ்ல ஆப்சென்ட் ஆயிருக்கிறார். போய் கலந்து கொள்ளவே இல்லை. அங்க திமுக எம்பிகள்ல இருந்து எல்லாருமே எதிர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அன்புமணி, விவசாயத்தை பற்றி பேசக்கூடிய அன்புமணி அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளவே இல்லை. சரி, அதே போல 2025 பட்ஜெட் சீசன்லயும் பாத்தீங்கன்னா வெறும் 6 நாள் தான் கலந்துருக்கிறார். அதுலயும் 2 முக்கியமான மசோதாக்கள் வந்திருக்கு. வக்ஃபு வாரிய மசோதா எந்த அளவுக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலைகளை உருவாக்குச்சு, மக்கள் எந்த அளவுக்கு போராடினாங்க. உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு தடுத்து நிப்பாட்டிருக்கு மோடியுடைய முதல் சட்டத்தையே. அந்த வக்ஃபு வாரிய மசோதாவோட அந்த விவாதத்திலேயாவது அன்புமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக அந்த குரலை பதிவு பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பவும் அவர் கலந்துக்கிறல. அதன் பின்பு மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி, எங்க பார்த்தாலும் சமூக நீதி, மாநில சுயாட்சி அப்படியெல்லாம் அன்புமணியும் அவருடைய அப்பா ராமதாஸ் அவர்களும் பேசுவாங்க. ஆனா ஒரு மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சிய 2025ல அத கொண்டு வர்றாங்க அந்த பட்ஜெட் சீசன்ல. இப்போ 6 மாசம் கழிச்சு இன்னைக்குமே அமித்ஷா அவர்கள் மீண்டும் மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்ப முதல்ல மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரும்போது அந்த விவாதத்திலேயாவது அன்புமணி கலந்து கொண்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கேயும் இல்ல. சரி, 2019ல இவர் முதல்ல தேர்வானா, எப்பயுமே நானே ஒரு எம்பி ஆகுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பி ஆகும்போது நான் நிறைய கேள்விகளை கேட்கணும்னு நினைப்பேன், நிறைய பேசணும்னு நினைப்பேன். அந்த முதல் கூட்டத்தொடர்ல நிறைய கலந்துக்கிருவேன். சரி, அப்படி இவர் எம்பி ஆன பிறகு முதல் கூட்டத்தொடர்ல 2019 ராஜ்யசபால கலந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா
2 கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதுலயும் 15% தான். ஒரு கேள்வி கூட கேட்கல. ஒரு பிரைவேட் பில் கூட கொண்டு வரல இவரு. அன்புமணி வந்து மிக மோசமான அட்டரன்ஸ் மட்டுமல்ல, ஒரு பிரைவேட் பில்லை கூட கொண்டு வரல அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ராஜ்யசபா எம்பிலாம் ஒரு பவர்ஃபுல்லான பதவியா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பதவி தானே. மக்களவை எம்பினா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள், அதுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, 2014ஆம் ஆண்டு இவர் மக்களவை எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டார். 2014ல தர்மபுரியில எம்பியாக இவர் தேர்வு செய்யப்பட்டார். அதுலயாவது இவர் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்காரா? இல்ல அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரா? அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா எம்பிக்களுடைய அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுடைய ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 80%. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஆவரேஜ் பண்ணா 80%. இவருடைய அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 45%. பாதி கூட இல்ல. அதே போல ஓகே. வெறும் 12 டிபேட்ல மட்டும் தான் கலந்து கொண்டிருக்கிறார். எல்லா எம்பிக்களும் கேள்வி கேட்பாங்கல்ல. தங்களுடைய தொகுதி சார்ந்து கேட்பாங்க, அல்லது தங்களுடைய மாநிலம் சார்ந்து கேட்பாங்க. இப்படி ஆவரேஜா எம்பிக்கள் கேட்ட கேள்வி வந்து 291 ஒரு எம்பி. இவர் வந்து கேட்ட கேள்வி எவ்வளவு தெரியுமா? வெறும் 51 மட்டும்தான். எல்லா எம்பியுமே தனிநபர் மசோதாவை கொண்டு வரலாம். ஒரு கட்சி வந்து மசோதா கொண்டு வருதுன்றது வேற. தனிநபர் மசோதா, பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்பிக்களுமே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா, எல்லா எம்பிக்களும் நேஷனல் ஆவரேஜ் சேர்த்தீங்கன்னா, ஒரு எம்பி 2.3 பிரைவேட் பில்ல கொண்டு வந்திருக்காரு. ஆவரேஜா சொல்லும்போது. இப்ப அன்புமணி கொண்டு வந்தது எவ்வளவு கேட்டா 0. 1 கூட இது வரைக்கும், அதாவது மக்களவை எம்பியாக இருக்கும்போது கூட ஒரு பிரைவேட் பில்லை கூட அவர் கொண்டு வரல. மாநிலம் சார்ந்து கொண்டு வந்திருக்கலாம். அல்லது தர்மபுரி மக்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து கொண்டு வந்திருக்கலாம். இல்ல அவருடைய சமூகம், எனக்கு சாதி தான் முக்கியம்னு சொல்லி பேசுறாருல. என்னுடைய வன்னிய மக்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்றாருல. அந்த சமூக மக்களுக்காவது ஏதாவது பிரைவேட் பில்ல கொண்டு வந்தாரான்னு கேட்டா, அதுவுமே இல்ல. அப்போ மாநிலங்களவை எம்பியாலும் உருப்படி இல்ல. மக்களவை எம்பில வந்துட்டு தேர்வு செய்யப்பட்ட போதும் உருப்படி இல்ல அப்படின்னா, எதற்காக இவருக்கு இந்த பதவி அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இவர் சொல்றாரு ம். ஊழல் தான் பேசுறாருல்ல. என்னைய கேட்டா அன்புமணி தான் மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதின்னு சொல்லுவேன். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட போதும் இவர் பணியாற்றல. அதுவே ஒரு ஊழல். மக்களால் தேர்வு செய்யப்படாத போது எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டு ராஜ்யசபால அனுப்பும் போதும் இவர் பணி செய்யல. ஆனா இவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ராஜ்யசபால ஒரு எம்பிக்கு மாத சம்பளம் வந்து 1.24 லட்சம். இது போக பார்லிமெண்ட்டுக்கு ம். நீங்க வந்தீங்க அப்படின்னா ரூ. 2,500. 92 நாள் வந்திருக்காரு. இன்டு 2,500 போட்டுக்கோங்க. தொகுதி அலோவன்ஸ் அப்படின்ற பேர்ல மாசம் ரூ. 70,000 கொடுப்பாங்க. அது போக ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ்ன்ற பேர்ல மாசம் ரூ. 60,000 கொடுப்பாங்க. செக்ரட்டரியேட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற பேர்ல அலவன்ஸ்ன்ற பேர்ல ரூ. 10,000. கன்வேயன்ஸ் அலவன்ஸ் அப்படின்ற பேர்ல ரூ. 4,000. இது போக வாடகை ஃப்ரீ. அதாவது ஒரு வீடு எடுத்து தந்தீங்கன்னா உங்களுக்கு வாடகையை வந்து பார்லிமெண்ட்டே கட்டிரும். மெடிக்கல் ஃப்ரீ, டெலிபோன், டிராவல் அலவன்ஸ், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட், ஐடி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது ஃப்ரீ. இப்ப இவர் 2019 இருந்து 2025 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அன்புமணி. கடைசி நாள்ல போகல. இன்னையில இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் எம்பி. அதுக்குமே அவருக்கு பெனிஃபிட் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் ரூ. 31,000 பென்ஷன் அவருக்கு குடுப்பாங்க. ஃப்ரீயா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிறலாம். ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்கிறலாம். இவர் ஒருவேளை இறந்துட்டாரு, நல்லா இருக்கணும். எல்லா எல்லா எம்பிக்களுமே இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஒரு எம்பி இறந்துட்டாரு அப்படின்னா, 50% பென்ஷன் வந்து ஃபேமிலிக்கு குடுப்பாங்க. 31,000ன்னா அதுல ம். பாதி அமௌண்ட் வந்து ஃபேமிலி குடுப்பாங்க. இது வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் இது கிடைக்கும். இந்த ரூ. 30,000 அவரு ரிட்டயர்ட் ஆயிட்டார்ல. இன்னொரு 20 வருஷத்துக்கு இருக்காருன்னா 20 வருஷம் மாசம் மாசம் ரூ. 31,000 குடுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், வேலையே செய்யாத உங்களுக்கு எதற்காக இவ்வளவு பணம்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ம். மக்களுடைய கட்டுற வரி பணத்தை கவர்மெண்ட் வந்து சரியாக இது பண்ணல. நல்லா செலவழிக்க மாட்றாங்க. திட்டங்களுக்கு வந்து ஒதுக்க மாட்றாங்க. ஊழல் நடக்குதுன்னு சொல்றீங்களே. நீங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கும்போது உங்களுக்கு சம்பளம் குடுத்திருக்கிறாங்க. எம்எல்ஏக்களால தேர்வு செய்யப்பட்ட போது எம்பியாக போகும்போது உங்களுக்கு சம்பளம் குடுத்திருக்கிறாங்க. இந்த மாசம் மாசம் வாங்கின சம்பளத்த நீங்க என்ன பண்ணீங்க? 1.24 லட்சம் ரூபாயை நீங்க சம்பளமாக வாங்கி ஒரு அட்டெண்டன்ஸ் கூட பதிவாகல. அந்த மக்களுக்காக ஒரு பிரைவேட் பில் கூட கொண்டு வரல அப்படின்னா, அந்த சம்பளத்தை எப்படி பார்ப்பது? அது ஒரு ஊழல் பணமாக தான பார்க்க முடியும். எந்த வேலையும் செய்யாம அந்த பதவியை அனுபவிக்கிறார் என்பதற்காகவே சம்பளத்தை வாங்கிக் கொண்டார். நம்ம எப்படி ரவிய சொல்றோம்? ஆளுநர் ரவி அவர்களுக்கு மாச சம்பளம் 3,50,000 ரூபாய். ஒரு சைனும் போட மாட்றாரு. சைன் போடுறது மட்டும் தான் வேலை. ஆனா நான் சைன் பண்ண மாட்டேன். எனக்கு சம்பளத்த மட்டும் குடு. எல்லா ஃபெசிலிட்டியும் அமைச்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தங்குறதுக்கு 2 மாளிகை உட்பட எல்லாத்தையும் குடுக்குறோம். ஆனா ஒரு சைன் போடுவதற்கு அவருக்கு முடியல. ஆனா சம்பளத்த மட்டும் வாங்கிக்கிறாரா இல்லையா? நியாயப்படி என்ன சொல்லணும்? அன்புமணி, ஆளுநர் ரவி போன்ற நபர்கள், நாங்க வந்து ஒழுங்கா வேலை பார்க்கலங்க. நான் அட்டெண்டன்ஸ் வந்து கம்மியா வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு சம்பளத்த கம்மி பண்ணி குடுங்க. இல்ல எனக்கு ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் வேணாம். நான் ஆபீஸ்க்கே போறதில்ல. இல்ல எனக்கு வந்து செக்ரட்டரியேட் எக்ஸ்பென்ஸே வேணாம். அலவன்ஸ் எதுவுமே எனக்கு குடுக்காதீங்க. அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஒரு நேர்மையானவர்.
அவர் சொல்வதை எல்லாமே ஏற்றுக்கொள்ளலாம். இவர் ஊழல் பத்தி பேசினாருன்னா அப்புறம் ஒரு தகுதி இருக்குப்பா. அவர் வந்து மிக நேர்மையாக செயல்பட்டாரு. ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் போகல எம்பிக்கு. வேலை செய்வதற்கு பார்லிமெண்ட்டுக்கு போல. சரி ஓகே. அதனால சம்பளத்தை வேணான்ட்டாருல. அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்வதற்கு அன்புமணி கிட்ட எதுவுமே இல்ல. அப்ப முழுக்க முழுக்க ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனாக இந்த அன்புமணி மாறி இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த அட்டரன்ஸும் சரி, இந்த சம்பள விவகாரம் சரி நமக்கு காட்டுவதாக இருக்கு. ரைட். அதே சமயம் பார்க்கும்போது திமுக எம்பிக்கள்ல வில்சன் அவர்கள் 95%, அப்துல்லா அவர்கள் 90% அப்படின்னு சொல்லி அவங்களோட அட்டன்ஸை பார்க்க முடியுது. அதை பாராட்டி முதலமைச்சர் அவர்களும் பதிவு போட்டிருக்கிறாரு. இதுல குறிப்பா என்ன புரிஞ்சுக்கலாம், மக்களுக்கான பிரதிநிதிகள் யாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இப்போ கேள்வி எழுந்திருக்குது. இன்னும் சொல்ல போகணும்னா அப்துல்லா அவர்கள் பதிவு போடும்போது நாங்க இப்ப இருக்கிற அட்டன்ஸ்ல இல்லாத நாட்கள் வந்துட்டு குறிப்பா சொல்லணும்னா சஸ்பெண்ட் பண்ண நாட்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த சஸ்பென்ஷன் அந்த விவாதம் நடக்காது. இப்ப ஒவ்வொரு பார்லிமெண்ட் தொடங்கணும் போதுமே தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் அமளிக்கு பின்னாடி தான் ஒரு பார்லிமெண்ட் இந்த செஷனே நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கட்சியுடைய உறுப்பினர்கள், அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணாதான் மறுபடியும் அவங்களுக்கு அந்த பதவியை கட்சி கொடுக்கும். அவங்க அதனால ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனால அவங்க அட்டெண்டன்ஸ் பண்ணி தான் ஆகணும், பேசிதான் ஆகணும், மக்களுக்காக பிரச்சனை குரல் கொடுத்தா ஆகணும். ஆனா அன்புமணி விவகாரத்துல அப்படி இல்லையே. அன்புமணி வந்து ஒரு வாரிசு. அவரை விட்டா வேற எம்பி கிடையாது. ராமதாஸ் வந்து என்னப்பா அன்புமணி நீ ஏன் போக மாட்ற? ஒரு வேளாண் சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. நம்ம விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு இருக்கோம். தனி இதே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு கூட பண்ணதில்ல, நாம பண்றோம் அப்படின்னா பெருமையா பேசுவார்ல ராமதாஸ். தன்னுடைய அன்புமணி மகன் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்போஸ் பண்றாருல மகனை. இதே மாதிரி ராமதாஸ் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஏப்பா உனக்கு வந்து எம்பி பதவியை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் கூட்டணியில இருந்து, நீ போய் மக்களுக்காக குரல் கொடுத்தாதான் என்ன? குரல் கொடுத்தாதான் நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி மக்கள் வருவாங்க. நம்மளுடைய வன்னிய சமூகம் நமக்கு கூட நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாரா? இல்ல அப்படி இப்ப சண்டை வரும்போது கூட அன்புமணி ராமதாஸ் கிட்ட நான் சொன்னேன், எம்பியா இருக்கும் போது போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா போய் அவர் அட்டன் பண்ணவே இல்ல அப்படின்ற வார்த்தையா பயன்படுத்தி இருக்காரா? அப்ப இல்ல. அப்ப அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு அவர் சோல் ப்ரொப்ரைட்டர் மாதிரி. அவரு வந்து போகலாம், போகாம இருக்கலாம். தலைவர் கட்சியை தாண்டி அவருடைய மக்களுடைய பிரதிநிதியா தானே போறாரு. அந்த வன்னிய மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, நமக்கோசரம் பேசுவாரு அப்படின்னு சொல்லி. அது இப்போ கோரிக்கையா வச்சுட்டு இருக்கிற, போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற 10.5% அவர் எங்கேயுமே பேசவே இல்லை, நாடாளுமன்றத்தை ஒழிக்கவே இல்லை. அந்த விஷயத்துல எப்படி பாக்குறது? போராட்ட காலத்துல மட்டும் இருக்கு. ஆனா எனக்கு பதவி கிடைச்ச பதவியில கூட நான் பேச மாட்டேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இங்க முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து பேசி அரசியல் பண்ணலாம். அங்க போய் நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பேசுவீங்க? ஏங்க சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம், ஏங்க நடத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாவை பார்த்து கேட்க முடியுமா அன்புமணியால? அந்த பதிலை அந்த கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் அவருக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கன்னு சொல்லி பேசும்போது முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் வந்துட்டு அனுராக் தாக்கூர், அவர் வந்து என்ன சொல்றாரு, சாதியே தெரியாதவன் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறான் அப்படி சொன்னார்ல. ஒட்டுமொத்த அவையும் கொந்தளிச்சுல. அன்புமணி ராமதாஸ் என்ன அறிக்கை விட்டார்? சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்கள் உயிர் மூச்சு, எங்களுடைய சமூகம் முன்னேறுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டிய இந்த அன்புமணி ராகுல் காந்தியை பார்த்து நீ எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்? எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்து இப்படி கொச்சையா நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல கூட குரல் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம்ல, ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை கூட ராகுல் காந்திக்கு ஆதரவாக அவர் நிக்கவே இல்லை. அப்போ எந்த மக்களுக்காக ஒரு தலைவராக ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறாரோ அந்த மக்களுக்காக நின்ற அந்த ராகுல் காந்திக்கே ஒரு குரல் எப்படி மக்களுக்காக போய் குரல் கொடுப்பாரு? ஒரு தலைவருக்கே குரல் கொடுக்க வழி இல்ல, அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துவாரா? திரும்ப திரும்ப அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வேளையில் இவங்க வந்துட்டு திரும்ப அன்புமணி அவர்கள் ஈடுபடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த நீங்க கேட்டீங்க அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு 10.5% இடஒதுக்கீடை எப்ப கொடுத்தாங்க? தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இவரே தான் அதை சொல்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னப்ப இவர் எப்படி எல்லாம் அழுதாரு தேம்பி தேம்பி. 40 வருஷம் உழைப்பு கிடைச்சிருச்சு, இதனால மக்கள் பயங்கரமா பயனடைவாங்க அப்படின்னாரு. உடனே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சி.வி. சண்முகம் அவர்களையும் சந்திச்சு அவர் வந்து நன்றி சொன்னார். நீங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2021 தேர்தல் நடக்குது, தோத்து போயிடுறாங்க. தோத்து போனோடனே அங்க கேஸ்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் ரத்து பண்ணிடுறாங்க 10.5% இடஒதுக்கீடு. அதை ரத்து பண்ணதற்கு காரணமே இவங்க தான் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். அவர் ரத்து பண்ண பிறகு ராமதாஸ் என்ன அறிக்கை விடுறாரு? அதாவது எங்களை துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி அப்படின்னாரு. அதாவது 10.5% எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் போது அவரை போய் நன்றி சொன்னவர்கள், அவருக்காக வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணவர்கள், அது ரத்து ஆன உடனேயே என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? எங்க கொடுத்ததை ஏங்க ரத்து பண்றீங்கன்னு சொல்லி கோர்ட்ல போய் வாதாடி இருக்கணும், சண்டை போட்டிருக்கணும்.
ஆனா கோர்ட்டுக்கு போகாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எதற்காக குடுக்குறாங்க? பாஜகவோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்றக்காண்டி குடுக்குறாங்க. சரி, இப்படி பாஜக கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி துரோகின்ட்டீங்க. அப்புறம் ஏன் 2024 தேர்தல்ல அந்த சி.வி. சண்முகம் வச்சுட்டு தைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் அவர்கள் ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரு? இப்ப கூட சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா, ராமதாஸ் ஒரு உண்மையை சொன்னாரு. நான் ஏன் அன்னைக்கு அன்புமணியை கூப்பிடல தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ராமதாசும் சி.வி. சண்முகம் மட்டும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார்ல. ம். அப்ப துரோகம் பண்ணி சொன்ன அதே ராமதாசும் அதே அன்புமணி எதற்காக மீண்டும் அதே அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? வன்னிய மக்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நம்பலாமா? அவங்கள அவங்களோட போய் கூட்டணி சேரலாமா? அப்போ இதுக்கு கேள்வி கேட்ட அன்புமணி என்ன சொன்னாரு? நாங்க என்ன அடிமை ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்தோமா அடிமைன்னு? நாங்க போராளிகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிமுக கதையில இவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கா? அப்படியே திமுக கிட்ட வாங்க. திமுக கிட்ட இவங்க அந்த உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது மிகப்பெரிய வழக்கறிஞர்களை திமுக அரசு எடுத்து அந்த வழக்கை வாதாடுறாங்க. ராகேஷ் திரிவேதியில இருந்து அபிஷேக் மனு சிங்வில இருந்து பெரிய பெரிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள். இது அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு மேல உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரே இல்லாத அளவுக்கு மிக பெரிய வழக்கறிஞர்களா தேர்வு பண்ணி மிகச் சிறந்த வாதங்களை திமுக அரசு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின வீடியோ காட்சிகள் இருக்கு. அப்படி பேசின அன்புமணி 2022 பாமக செயற்குழு என்ன சொல்றாரு அப்படின்னா, பாமக வன்னிய மக்களுடைய 10.5% இடஒதுக்கீடு போயிருச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மக்களுடைய ஒரு இடஒதுக்கீடே பறி போயிருச்சு அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய சமூக அநீதி இருக்க முடியுமா? இதற்காக ஏன் யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்க? வன்னிய மக்கள் தானே அப்படின்ற ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொன்ன உடனே ராமதாஸ் என்ன சொன்னாரு? இவங்களுக்கு கருப்பு சட்டை காட்டவங்களுக்கு எல்லாம் வன்னிய மக்கள் சொன்னாவே வாந்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மிக கொச்சையாக ஒரு வருஷத்திலேயே மாத்தி பேசினாங்க. அப்பாவும் மகனும் ஒரு வருஷத்திலேயே மாத்தி பேசினாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? 10.5% இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரல? எதற்காக கொண்டு வரல? ஏன்னா நாங்க இத்தனை தடவை உங்களை பார்த்திருப்போம். வன்னிய மக்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ ஸ்டாலினை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அன்புமணி. எப்படி எல்லாம் மாத்தி பேசுறாங்க பாருங்க. 10.5% இடஒதுக்கீடு காலியானதற்கு காரணமே பாமகவும் அன்புமணியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. வன்னிய சங்கத்துடைய பேரவைத் தலைவரா இருக்கக்கூடிய ராமமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதாவது வன்னிய மக்கள்கிட்ட போய் உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வன்னிய மக்கள் மலம் அள்ளுறான், துப்புரவு பணியாளர் வேலை பண்றான், சுடுகாட்டுல புடவை எரிக்கிறான், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ண பிறகுதான் உச்சநீதிமன்றம் கேக்குது. என்னப்பா இந்த வழியெல்லாம் பாக்குறீங்களா? அப்ப இதோட டேட்டா எல்லாம் எங்க இருக்கு? ஃபுல் டேட்டா கொண்டு வாங்க. அது வரைக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. அப்போ தன்னுடைய வன்னிய சமூக மக்களுக்கு அந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அப்ப பண்ணாத ஒரு வேலையை பண்ணுவதாக சொல்லி எதற்காக அபிடவிட்டை தாக்கல் பண்ணீங்க? அப்ப அதனாலேயே இடஒதுக்கீடு ரத்தாயிருச்சு. அதை மறைச்சுக்கிட்டு எதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது பழிய போடுறீங்க? நீங்க தான் சொல்றீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறந்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் மஞ்சள் துண்ட கலைஞர் அவர்களுக்கு போட்டு அந்த மாநாடு இதுக்காக தனி மாநாடு நடத்தி கலைஞர் அவர்களை பாராட்டினார் ராமதாஸ். இன்னைக்கு அப்படியே அந்த நிலைப்பாட்டை மாத்திராங்க. ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் இவங்களுடைய கூட்டணிகள் மாறுமே தவிர, அதுவும் இந்த வன்னிய மக்களுடைய இடஒதுக்கீடை வச்சு மாறுமே தவிர, ஒருபோதும் வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் என்ற அக்கறையோ எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. அக்கறை இருந்தா உச்சநீதிமன்றத்துல வாதம் வச்சிருக்கணும். உச்சநீதிமன்றத்துல கேஸ போட்டு ஸ்ட்ராங்கா வாதாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அக்கறை இருந்தா நாடாளுமன்றத்துல போய் குரல் கொடுத்திருக்கணும். உச்சநீதிமன்றத்துல இப்படி ரத்தாயிருச்சு, ஒன்றிய அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்க, ஒன்றிய அளவுல எல்லாருக்கும் இடஒதுக்கீடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் நாடாளுமன்றத்துல கூட அதை பேசல? சரி, இங்க பேசுறீங்க எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் துரோகம் பண்றாரு, அதே போய் நாடாளுமன்றத்துல பேச வேண்டியதானே? ஓபிஎஸ் மகன் எல்லாம் பேசினார்ல என்னமோ, அதே மாதிரி ராமதாஸ் மகனும் போய் பேசியிருக்க வேண்டியதானே? பேசவே இல்லை. அப்ப இங்க ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும், வன்னிய மக்களுக்கு ஸ்டாலின் தான் எதிரி என்று சொல்லக்கூடியவர் யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றீங்க? சரி, யாருக்கு ஓட்டு போடலாம்? உங்களுக்கு ஓட்டு போடலாமா? நீங்க தனித்து நிக்கிறீங்களா? நீங்க அறிவிச்சிட்டீங்களா பாமக தனித்துதான் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்க. பிஜேபி யாரோட கூட்டணியில இருக்கு? அதிமுகவோட கூட்டணியில இருக்கு. இதே அதிமுகவை தான் நீங்க துரோகின்னீங்க. ஏமாத்திட்டாங்க, கடைசி நேரத்துல கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா அதே அதிமுகவோட அதிமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக இன்னைக்கு திமுகவை வன்னிய மக்களுக்கு எதிரியா காட்டுறீங்க. அன்னைக்கு அதிமுக பண்ண மாதிரி. சரி, பிஜேபி கூட போய் சேருவதற்காக உங்களுக்கு தகுதி இருக்கா? சாதிவாரி கணக்கெடுப்பை ஒருபோதும் எடுக்க முடியாது அப்படின்னாங்க. கடைசியில நெருக்கடி வந்த பிறகு
அங்க அஸ்வினி வைஷ்ணவ் நாங்க வந்து மத்திய அமைச்சரவை கூட்டத்துல வந்துட்டு இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. சரியா, அரசாணையை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுல வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுல வந்து என்னென்ன சாதிகளை வந்து கவுண்ட் பண்ண போறோம் உட்பட எதுவுமே இல்ல. எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல. மொட்டையா இருந்துச்சு. அப்ப இவ்வளவு தூரத்திற்கு ஏமாற்றக்கூடிய பிஜேபியோட கூட்டணி அமைப்பதற்கு நீங்க ஏன் துடிக்கிறீங்க? அவங்க வன்னிய மக்களுக்கு எதிராக இல்லையா? அப்ப வன்னிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இங்க யார் இருக்காங்க அப்படின்றது வன்னிய மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதனாலதான் அவரே சொல்றாரு, வன்னிய எம்எல்ஏக்கள் அதிகமா இருப்பது திமுகவுக்கு தான் அப்படின்றாரு. அப்ப அந்த மக்கள் யார நம்புறாங்கன்றது மிக தெளிவாக இருக்காங்க. ஏன் உங்களை நம்ப மாட்றாங்க? நீங்க உங்களுக்கு கொடுத்த சாதாரண ராஜ்யசபா எம்பி பதவியும், உங்களுக்கு கொடுத்த தர்மபுரி எம்பி பதவியும் நீங்க ஒழுங்காக பயன்படுத்தல. மக்களுக்காக குரல் கொடுக்கல. பல்வேறு முக்கியமான நகர்வுகளை பத்தி பேசியிருந்தீங்க சார். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக நன்றி சார். நன்றி.